ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். வரிசையாக நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரைமர் கோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கோட்டிங் கொடுக்கக்கூடிய நிலமையில் இருக்கிறோம். ஒரு சில சைட்டில் வந்து என்ன அப்படின்னா நிறைய க்ளீனிங் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ரீபேக்கிங் பண்ண வேண்டியிருக்கும், பேரபெட் வால்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் கீழே உள்ள ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எஃபர்ட் போட தேவை இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அது நிறைய வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த வீடியோ நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபுல்லாமே வந்து தட்டோடு போட்டிருக்கிறாங்க. பட் பக்கத்தில் இன்னொரு போர்ஷனில் வந்து போடவே இல்லை. ஏன் அப்படின்னா அப்படி காங்கிரீட்டுக்கு மேலே சிமெண்ட் பூச்சி போட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அந்த சிமெண்ட் பூச்சிக்கு மேலே நம்மளால் வந்து கோட்டிங் பண்ணிட முடியும். பட் அந்த தட்டோடு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுலேயும் வந்து பூச்சி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் நாளடைவில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம அந்த தட்டுவோடுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் வந்து சிமெண்ட் பூச்சி இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பெஷலாக வந்து ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாமே நம்மளை வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எவ்வளோக்குள்ளே வந்து நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டில் சார் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த லேபருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக ஒர்க் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் நாங்கள் இது மூலமாக ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் மேலே ஒரு நல்ல வெல்விஷோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரோட வந்து இந்த ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட நலன் கருதி இவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதான் அந்த டெரஸு ஃபுல்லாமே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நாள் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக கருப்பு பிடிச்சிருச்சு. அண்ட் தென் அந்த உடச்சிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அந்த போர்ஷனில் மட்டும் வந்து சொருகோடுக்கு மேலே வந்து சிமெண்ட் பூச்சி இருந்தது. ஸோ நம்ம சொருகோடுக்கு மேலே ஒரு சிமெண்ட் பூச்சி இருக்கிறதுனால அதில் நம்ம வந்து கோட்டிங் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு டச்சில் வந்து ஒரு பாண்டிங்கில் வந்து இருக்காது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். வீட்டுக்குள்ளேயும் வந்து அந்த நீர் இறங்கி ஃபுல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. சீலிங்கு, அப்புறம் விண்டோ பக்கத்தில், அண்ட் தென் எல்லா இடத்துலையுமே வந்து கிராக்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஹோல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி எடுக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை பூசி விட முடியும். அதுவும் பாலிமர் மிக்ஸ் பண்ணி தான் பூசணும். ஸோ மேலே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி பண்ணோம். ஸோ அந்த சொருகோடு மேலே அந்த பிளாஸ்டர் வந்து இப்படி தான் நிற்கும். அது அந்தளவுக்கு பாண்டிங் ஆகிருக்காது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாமே வந்து பண்ணிட்டோம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து காங்கிரீட் தான் இருந்துச்சு, மதர் ஸ்லாப் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மதர் காங்கிரீட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மதர் காங்கிரீட் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த போர்ஷனில் வந்து அதை எடுக்க தேவையில்லை. சொருகோடு மேலே அது வந்து நிற்காது. அதனால தான் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறோம். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கரைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ரொம்ப நாளாக பிடிச்ச பாசி அண்ட் தென் இந்த அழுக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணால் நல்ல ஒரு பாண்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். ஸ்டெப்ஸ் கொண்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கண்ணாடி போட்டு ஓப்பன் இது இருக்குதுங்களா, அதில் இருந்தால் லீக்கேஜ் வந்து அதிகமாகுது. அதுபோக இந்த பழைய தரையும் அந்த சொருகோடு போட்டிருக்க தரையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் நிறைய வந்து லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே வந்து இது பண்ணுறோம். ஸ்பெஷலாக வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எல்லா இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். சன்ஷேடு ஒரு சன்ஷேடு விடக்கூடாது, எல்லா பக்கமும் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா சன்ஷேடு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து சன்ஷேடில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு 7 ஃபீட்டுக்கு வீட்டிலேருந்து 7 ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு லிண்டில் ஒன்று பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துலேருந்து சீப்பேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சன்ஷேடில் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த சொருகோடு போட்ட இதுலேயும் சரி, இந்த பிளாஸ்டர் எடுத்து விட்ட இடத்துலையும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிமெண்ட்டோட வந்து பாலிமரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்குறோம். இது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அடப்படுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கோட்டிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கோட்டிங்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரைமர் கோட்டே அடிக்க முடியும். ஸோ ஆக மொத்தம் இதில் வந்து நம்ம 3 கோட்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம். பட் இந்த சைட்டை பொறுத்தவரை நம்ம 4 கோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ஒர்க் வந்து மாறுபடும். எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சைடில் நமக்கு வந்து 4 கோட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்குதோ, ஹோல்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறோம்.
இது நார்மல் சிமெண்ட் இல்லை, பாலிமரோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ப்ரைமர் கோட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ரைமர் கோட்டில் வந்து ஒயிட் சிமெண்ட்டோட பாலிமரை மிக்ஸ் பண்ணி ப்ரைமர் கோட் ஒன்று கொடுக்குறோம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எலாஸ்டா கோட்டில் வந்து ஃபஸ்ட் கோட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கோட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து எலாஸ்டா கோட்டில் வந்து ஃபஸ்ட் கோட் நம்ம கொடுக்குறோம். இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங். இதுக்கு முன்னால் நம்ம பண்ண 2 ஒர்க்குமே வந்து ஒரு பாண்டிங் ஒர்க்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு சிமெண்ட் கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு, அண்ட் தென் ஒயிட் சிமெண்ட்டில் பண்ணுற மெத்தட் வந்து நல்ல ஒரு பாண்டிங்க்கு உண்டான ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இந்த 3வது கோட்டு வந்து எலாஸ்டா கோட்டில் வந்து இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து நம்ம பேஸ் கோட் வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு சிங்கிள் கோட் ஃபுல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு கோட் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. பேராபெட் வாலில் உள்ள கிராக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹெட் ஆஃப் தி வால்லையும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதில் தான் நிறைய வந்து கிராக்ஸ் வந்து இருக்கும். இனிமேல் ஃப்யூச்சரில் ஒரு கிராக் வந்து அடை பண்ணணும். ஸோ அதுவும் வந்து இதுக்காண்டி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எலாஸ்டா கோட்டில் செகண்ட் கோட்டு. ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் ஒரு 4 கோட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இதோட வந்து முடிஞ்சது. ஃபுல்லாக வந்து ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வாட்டர் சீப்பேஜும் உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் கீழே லீக்கும் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக ஒரு லுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கொடுக்குறோம். ஸோ கோட்டிங்கில் மட்டும் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து நிற்க போகிறது கிடையாது. பழைய டெரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். லுக்கில் மட்டும் கிடையாது, குவாலிட்டிலையும் சரி, நம்மளோட ரிசல்ட்லையும் சரி, சூப்பராக ஒரு அவுட்புட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த மேலே சின்ன சின்ன கண்ணாடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் வந்து லீக்கேஜ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் தென் அந்த சொருகூடு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த பார்டர்லேயும் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ பழைய அந்த காங்கிரட்டும் அந்த சொருகூடு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கிராக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதில் இருந்தால் நிறைய வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லோப் எல்லாம் பண்ணி ஸோ பக்காவாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்து தண்ணி லீக்கேஜ் வந்து இருக்காது. அண்ட் தென் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் வீடியோ போடணும், வாட்டர் ப்ரூஃபிங் ரிலேட்டடாக எந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.